சம்மர் வந்தாவே எதை சாப்பிட்றது, எப்படி தாகம் போகும், எப்படிடா வெயில் குறையும், இதே பிரச்சனை தான். அதுவும் குழந்தைங்க வீட்டில் இருந்துட்டால் ஏதாவது ஒரு ஐஸ்கிரீம், டெய்லி ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜூஸ். ஓகே, வெள்ளரி பழம் நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது. அதுவும் பாருங்கள், இது சூப்பராக பழுத்த பழமே வெடிச்சிருச்சு. இந்த பழம் பெரிய பழம் தான் ஓரளவுக்கு வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிறது எல்லாமே நான் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டேன். என் பொண்ணு கீழே உட்காந்துட்டா, ஓகே நான் தாம்மா போடுவேன் அப்படின்ட்டு. நீங்கள் வந்து அப்படியே பிசைஞ்சு சக்கரை போட்டு கொடுத்துருவீங்க, குடி இல்லையா பால் போட்டு கொடுப்பீங்க. நான் வந்து இந்த மாதிரி மில்க் ஷேக் மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னா, பால் இல்லைன்னு சொன்னேன். பரவாயில்லம்மான்னு சொல்லி சக்கரை போட்டு ஃபஸ்ட்டு மிக்சியில் ஜூஸரில் அடிச்சிட்டா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஐஸ்கிரீம் வாங்கினதே இருந்தது. எப்பயுமே சம்மரில் ஏதோ ஒரு ஐஸ்கிரீம் இருக்கும், அதனால் ஐஸ்கிரீம் இருந்தது. அந்த ஃபலூடாக்கு ரெடி பண்ண ஐஸ்கிரீமே இருந்தது. அதை வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் க்யூப் போட்டு அதில் வந்து ஐஸ்கிரீம் வந்து ஒரு கரண்டி எடுத்து ஐஸ்கிரீம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. ஆனால் வெள்ளரி பழத்தை இப்படி குடிக்க முடியுங்கிறது என் பொண்ணு மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, அப்போல்லாம் எங்கள் அம்மாலாம் பால் போட்டு அடிப்பாங்க. அப்பையும் பார்த்திங்கன்னா அது வந்து பிசைஞ்சு கொடுப்பாங்க. அந்த வெள்ளரி பழம் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும், அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இல்லையா மிக்சியில் அடித்தா அப்படியே ஜூஸ் மாதிரி குடிப்போம். ஆனால் இவ என்ன பண்ணான்னா, அதில் ஐஸ் போட்டு அதில் ஐஸ்கிரீம் போட்டு, அது இல்லாமல் சப்ஜா சீட்ஸ் எப்போயுமே நான் ஊற வைப்பேன். அதிலலாம் அந்த சப்ஜா சீட்ஸும் போட்டு அப்படியே ஒரு ஸ்ட்ரா போட்டு குடிக்கும்போது அப்படியே அந்த ஐஸ்கிரீம் அப்படியே உருக அந்த ஐஸ்கிரீமும் உருகுதா, அது அப்படியே மிங்கல் ஆகி குடிக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டுங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கலக்கி கலக்கி குடிக்கும்போது அது வந்து நமக்கு அப்படியே தொண்டைக்குள்ளார அப்படியே எதமாக போகுது. ப்ளஸ் அந்த தொண்டை தாகமே தீர்ந்துடுதுங்க. வெள்ளரி பழம் உண்மையிலே வந்து சூப்பர் ரெமிடின்னு வச்சுங்களேன். தண்ணி தாகத்துக்கு நல்லா கேட்குது. அது இல்லாமல் இந்த சப்ஜா சீட்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லதுன்னு. இங்கே பாருங்கள், நான் குடித்தேன், அவ்வளோ வந்து போட்டு குடித்தோம். சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. கடையில் வந்து நம்ம எவ்வளோ காசு போட்டு குடித்தாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்காதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் வந்து அப்படியே எந்த தண்ணியும் இல்லாமல் அப்படியே பியூராக அந்த பழம் மட்டும் நம்ம ஒரு கிரைண்ட் பண்ணிக்கிட்டோம் சக்கரை போட்டு. அதேமாதிரி ஐஸ்கிரீம் போடும்போது அந்த டேஸ்ட் இன்னும் எடுத்து கொடுக்குது. அதேமாதிரி நம்ம தண்ணி பிடிச்சி தான் நம்ம அப்படியே வைக்கிறோம், ஐஸ் ஆகணுன்ட்டு. அந்த ஐஸ் எல்லாமே வந்து நமக்கு கொஞ்சம் ஹைஜீனிக்காக பண்ணும்போது நல்லாயிருக்கு. இல்லை ஐஸ்கிரீம் வேண்டாம், ஐஸ் வேண்டாங்கிறவங்க வெறும் சக்கரை போட்டு அடித்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் குடிக்கலாம். அதே மாதிரி பால் வேணுங்கிறவங்க பால் அடித்து குடிக்கலாம். ஐஸ்கிரீம் வேணுங்கிறவங்க இந்த மாதிரி ஐஸ்கிரீம் போட்டு குடிக்கலாம். ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.